என்னை ஆதரிக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போதைக்கு எனக்கு 140 தான் வந்திருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா சொல்லிவிடுங்க, நான் நிப்பாட்டிக்கலாம். கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்காகவாவது சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு என்னன்னா, என்ன சொல்லலாம், கடன் கடன் வாங்காதீங்க. ஏன்னா ஏன் இந்த கடனை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடன் தாங்க மனுஷனுடைய வாழ்க்கை. பணம், இந்த பணம் இருக்குது பாருங்க, இந்த பணம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றுது. பணத்தை கடனை வாங்க வேண்டியது, சாவ வேண்டியது, இல்லை எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது, இல்லை அவங்ககிட்ட அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால சொல்கிறேன், கடன் வாங்குறத தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. ரெண்டாவது, நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தவங்கள இந்த மக்களுக்கு சொல்கிறேன். மக்கள்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, இவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நான், தயவு செஞ்சு இந்த கடன் பட்டுட்டாங்க மேலே இருக்கிறவங்க, அதான் ரொம்ப நல்லலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்க சரிஞ்சிட்டாங்கன்னா, எப்படியோ கடனில் ஏதோ ஒன்று நிலைமை மாறி, அவங்க நிலைமை மாறி வந்தால், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள எவ்வளோ நல்லா இருந்துட்டு கஷ்டப்பட்டு வரும்போது, அந்த இடத்துல அவங்கள ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாதீங்க. கை கொடுக்க முடியலனாலும் திட்டாதீங்க, பின்னாடி பேசாதீங்க. பின்னாடி அவங்கள விட்டு பின்னாடி பேசுகிறீங்க பாருங்கள், அது காதில் கேட்குது. ஏன்னா எனக்கு பட்டிருக்கேன், நான் பட்டிருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போயும் பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நிலைமை அடுத்த வருஷம் கூட மாறலாம். உலகம் ஒரே மாதிரி இல்லை, உலகம் சுற்றுது. அப்போ சுற்றும் போது நான் முன்ன நல்லா இருந்தேன். சுற்றும் போது நான் என்னுடைய தவறுதால் நான் இப்போ கீழே வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு ஓரளவுக்கு என்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் என்னோடய சூழ்நிலை அடுத்த வருஷத்தில் மாறிட்டா அந்த டைமில் நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா? அப்போது அந்த நீங்கள் சொல்லலாம் எனக்கு சொல்ல கேட்குமே அந்த இடத்துல, நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்களா, அப்படி பேசியிருக்கீங்களா, அதெல்லாம் உங்களை பார்க்கும்போது நீங்கள் என்கிட்ட நல்லபடியாக பேசினா கூட, நீங்கள் அந்த பேசின பேச்சு, நீங்கள் நடந்த நடவடிக்கை, இதெல்லாம் கண்ணில் படும், மனசில் இருக்கும், எல்லாமே இருக்கும், இல்லாமல் போகாது. நான் என்ன தான் உங்ககிட்ட அதை மறந்த மாதிரி பேசினாலும் எனக்கு இங்கெல்லாம் அப்படியே மைண்டில் இருக்கும், இதெல்லாம் பண்ணாங்களே, இதெல்லாம் செஞ்சாங்களேன்ட்டு. அதனால் தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி பின்னாடி பேசாதீங்க, அவங்கள தூத்தாதீங்க. அவங்கள எதுவுமே கை கொடுக்கவங்களால முடியலன்னா கூட அவங்கள விட்டுருங்க. அவங்க போக்கில் அவங்க போய் அவங்க சரி பண்ணிக்குவாங்க. அவங்கள நீங்கள் பண்ணுற பாடில் அவங்க மைண்ட் என்ன ஆகுது, மன ரீதியாக பாதித்து ஒன்று சாவை நோக்கி போகிறாங்க. நான் அதை நோக்கி போயிருக்கேன். நான் அதனால தான் சொல்கிறேன், சாவை நோக்கி போயிடுறாங்க, இல்லையா எங்கேயாவது ஓடி போயிடுறாங்க. ஆனால் நான் ஓடி போகல, சாவை நோக்கி போனேன். ஏன்னா எதுக்காக நம்ம வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், ஒரு பிரயோஜனமே இல்லையே, இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அதை நோக்கி நான் போயிருக்கேன். அதுலேருந்து எனக்கு வெளியே காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த மைண்ட் அதில் போகலை. எதுக்கு நம்ம சாகணும், கடனை கொடுக்கணும், இந்த மக்கள் எதிர்க்க நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்மளை எவ்வளோ பின்னாடி பேசுனாங்களோ அவங்க எதிர்க்க நம்ம வாழ்ந்து காட்டணும், அந்த மைண்டில் தான் போகுது இப்போ. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அடுத்தவங்கள பேசாதீங்க. அவங்க நிலைமை சரிஞ்சாலும் அவங்கள பேசாதீங்க. அவங்கள உங்களால் தூக்கி விட முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒருத்தர் நிலைமை நம்ம அனாவசியமாக துன்பப்படுத்தாதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசணும். லைவில் வரணுன்னா ஒரு 4 மணிக்கா, மதியம் 4 மணிக்கா நான் வர லைவில். அக்கா லைவில் வாங்க அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் 4 மணிக்கு லைவ் வரேன், பேசலாம்.